Today we are going to see about vector spaces. So first vector space today definition பார்ப்போம். A non-empty set V is said to be a vector space over a field F if first one V is an abelian group under the operation called addition which we denoted by plus. So Vங்கிறது non-empty செட்டாக இருக்கணும். அந்த Vயை எப்போ நம்ம vector space over a field Fன்னு சொல்லுவோம்னா ஃபஸ்ட்டு அந்த V வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும் அண்டர் ப்ளஸில். செகண்ட் ஒன் இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபார் எவ்ரி ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப் அண்ட் வி பிலாங்ஸ் டு வி தேர் இஸ் டிஃபைன்ட் அண்ட் எலமெண்ட் ஆல்ஃபா வி இன் வி சப்ஜெக்ட் டு தி ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆல்ஃபா இன்டு யூ ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி ஃபார் ஆல் யூ கமா வி பிலாங்ஸ் டு வி அண்ட் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப். Second one, alpha plus beta of u is equal to alpha u plus beta u for all u belongs to v and alpha comma beta belongs to f. Third one, alpha into beta of u is equal to alpha beta u for all u belongs to v and alpha f belongs to f. The fourth one, 1 into u is equal to u for all u belongs to v. ஸோ விங்கிற நான் எம்டி செட்டு வெக்டார் ஸ்பேஸ்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த வி வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும். செகண்ட் ஒன் இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா பண்ணிச்சு அப்படின்னா வி வந்து என்னது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்ட் எஃப். ஸோ நெக்ஸ்ட் ரிமார்க் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப் ஆர் கால்டு ஸ்கேலார்ஸ். எஃப்ல உள்ள அந்த ஃபீல்டு எஃப்ல உள்ள எலமெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்கேலார்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் வி ஆர் கால்டு வெக்டார்ஸ். V உள்ள எலமெண்ட்ஸை வெக்டார்ஸ்னு சொல்கிறோம். அப்போது டெஃபினிஷன் படி யூவும் வியும் வெக்டார்ஸ், ஆல்ஃபா பீட்டா வந்து என்னது ஸ்கேலார்ஸ். ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், ஆர் கிராஸ் ஆர் இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்ட் ஓவர் ஆர் அண்டர் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன்டு பை x1, x2 plus y1, y2 is equal to x1 plus y1, x2 plus y2 and alpha into x1, x2 is equal to alpha x1, alpha x2. R cross R vector space னு சொல்லியிருக்காங்க ஓவர் ஆர். ஆறுங்கிறது இங்கே ரியல் நம்பர். சரியா ஓவர் ஆருக்கு அதனுடைய அடிஷனையும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடிஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? இப்போ ஆர் கிராஸ் ஆர்னா அதோட எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டர் பேர்ஸாக இருக்கும். அதாவது எக்ஸ் ஒய்னு இருக்கும். ஆர் மட்டும் கொடுத்துருந்தாங்க எக்ஸு. ஆர் கிராஸ் ஆருங்கிறதால அதோடைய எலமெண்ட் எப்படி இருக்கும் எக்ஸ் ஒயில் இருக்கும். அப்போது ஆர் கிராஸ் ஆரில் 2 எலமெண்ட் எடுக்கிறோம். x1, x2, y1, y2 அப்படி எடுத்தோம் அப்படின்னா அதோடைய ப்ளஸ் எப்படி பண்ணியிருக்காங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க x1 + y1, x2 + y2 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ஃபா இன்ட்டு x1, x2 எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஆல்ஃபா எக்ஸ் ஆல்ஃபா x2ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆர் கிராஸ் ஆரை வந்து வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்ல போகிறோம். வெக்டார் ஸ்பேஸ் சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? முதல்ல எபிலியன் குரூப்னு சொல்லணும். ரெண்டாவது அந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எபிலியன் குரூப்னா என்ன டெஃபினிஷன் படி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். சரியா ஸோ குரூப்போட டெஃபினிஷன் என்னது கம்யூட்டேட்டிவாக இருக்கணும், அசோசியேட்டிவாக இருக்கணும், ஐடென்டி எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும், இன்வர்ஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். இந்த 4 இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த செட்டு நம்ம என்ன சொல்கிறோம் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் கிராஸ் ஆர் வந்து கம்யூட்டேட்டிவா அப்படின்னு சொல்ல போகிறோம். கம்யூட்டேட்டிவ்னா என்ன ப்ரூவ் பண்ணுவோம்? கம்யூட்டேட்டிவ் என்ன ப்ரூவ் பண்ணுவோம்? ஸோ ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் 2 எலமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா a + b = b + aன்னு சொல்லணும். இதுதான் கம்யூட்டேட்டிவ். சரியா இப்போ நம்ம ஆர் கிராஸ் ஆரை கம்யூட்டேட்டிவ்னு சொல்ல போகிறோம். அப்போ ஆர் கிராஸ் ஆர்லேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். எப்படி எடுக்க போகிறோம் x1, x2, y1, y2 அப்படின்னு 2 எலமெண்ட் என்ன பண்ணுறோம் ஆர் கிராஸ் ஆரில் எடுத்தோம் அப்படின்னா 2 ஆட் பண்ணுறது x1, x2 ப்ளஸ் y1, y2 இஸ் ஈக்குவல் டு y1, y2 ப்ளஸ் x1, x2ன்னு சொல்லணும். x1, x2 ப்ளஸ் y1, y2 என்ன சொல்லணும் y1, y2 ப்ளஸ் x1, x2ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஆர் கிராஸ் ஆர் வந்து கம்யூட்டேட்டிவ். ஸோ அதுக்காக முதல்ல இதை எழுதிக்கிறேன். x1, x2 ப்ளஸ் y1, y2 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ளஸ்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கல்ல அதே மாதிரி எழுதுகிறோம். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? அப்போ x1, x2 ப்ளஸ் y1, y2 எப்படி எழுதலாம் x1 + y1,
x2 ப்ளஸ் y2 இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்டு இங்கே ப்ளஸ் அடுத்ததில் ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட்டு கமா ரெண்டாவது உள்ள எலமெண்ட்டு ப்ளஸ் ரெண்டாவது உள்ள எலமெண்ட் இப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு இது x1 ப்ளஸ் y1 நடுவில் என்ன இருக்குது ப்ளஸ் தானே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா மாற்றி போட்டு எழுதிக்கலாமா எப்படி எழுதிக்கலாம் y1 ப்ளஸ் x1 காமா இது நடுவில் ப்ளஸ் இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம் மாற்றி போட்டு எழுதிக்கலாமா y2 ப்ளஸ் x2. இப்போது y1 ப்ளஸ் x1 கமா y2 ப்ளஸ் x2னு வந்திருக்கு சரியா. இதை எப்படி எழுதலாம் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறபடி எப்படி எழுதலாம் இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் கமா இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் அடுத்து இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் இப்படி தானே எழுதுவோம். எப்படி எழுதுவோம் y1 கமா y2 ப்ளஸ் ரெண்டாவது எலமெண்ட் x1 கமா x2. அப்போ பாருங்கள் x1 comma x2 plus y1 comma y2 is equal to y1 comma y2 plus x1 comma x2. Therefore, commutative is true. Commutative. ரெண்டாவது என்னது associative. Associative என்ன சொல்லுவோம் a plus b plus c is equal to a plus b plus c. First b க்கும் c க்கும் bracket போட்டு அடுத்து நம்ம ஏக்கும் பிக்கும் ப்ராக்கெட் போடுற மாதிரி வரணும் சரியா. இங்கே நம்மளுக்கு இது வந்து ஆப்வியஸ்லியே கிடச்சிரும் சரியா. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் x1 கமா x2 ப்ளஸ் y1 கமா y2 வந்து x1 ப்ளஸ் y1 கமா x2 ப்ளஸ் y2 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு எலமெண்ட் நம்ம எடுப்போம் ப்ளஸ் z1 கமா z2 அப்படி எடுத்தோம்னா x1 ப்ளஸ் y1 ப்ளஸ் z1 கமா x2 ப்ளஸ் y2 ப்ளஸ் z2ன்னு வரும். நடுவில் ப்ளஸ் இருக்கிறதால மாற்றி போட்டு என்ன பண்ணிக்கலாம் ப்ராக்கெட் போடும்போது நம்மளுக்கு அசோசியேட்டிவ் ஆப்வியஸ்லியாக நம்மளுக்கு ட்ரூ ஆயிரும். ஸோ ப்ரூஃப் பாருங்கள் clearly the binary operation plus is commutative and associative. So plus வந்து நமக்கு இந்த clearly நமக்கு commutative associative கிடைச்சிரும். So next plus உடைய identity element என்னது identity element என்னது ஒரு நம்பர் கூட அந்த identity element ஆட் பண்ணும்போது அதே நம்பர் வரணும் சரியா. இப்போ ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது ஐடென்டி எலமெண்ட் என்னதுன்னா 0 சரியா. ப்ளஸில் ஐடென்டி எலமெண்ட் வந்து 0. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது ஆர் கிராஸ் ஆறுங்கிறதால நமக்கு ஐடென்டி எலமெண்ட் எப்படி இருக்கும் 0 காமா 0ன்னு இருக்கும் ஆர்டர் பர்ஸாக இருக்கும். ஸோ 0 காமா 0 இஸ் த 0 எலமெண்ட். இன்வர்ஸ் அப்போ x1 காமா x2 இன்வர்ஸ் ப்ளஸில் இன்வர்ஸ் என்னது இப்போ 1 அப்படின்னா அதோட இன்வர்ஸ் ப்ளஸில் என்னன்னா -1. அப்போ x1 காமா x2 இன்வர்ஸ் எலமெண்ட் என்னது -x1 காமா -x2. ஆறுங்கிறது ரியல் நம்பருங்கிறதால x1 ஆறில் இருந்துச்சுன்னா அதோடைய -x1 எதில் தான் இருக்கும் ஆறில் தான் இருக்கும். தர்ஃபோர் -x1 காமா x2 எதில் தான் இருக்கும் ஆர் கிராஸ் ஆறில் தான் இருக்கும். தர்ஃபோர் அப்போ ஆர் கிராஸ் ஆரில் வந்து கம்யூட்டேட்டிவ் இருக்குது அசோசியேட்டிவ் இருக்குது ஐடென்டி இருக்குது இன்வர்ஸ் இருக்குது. தர்ஃபோர் ஆர் கிராஸ் ஆர் ப்ளஸில் இஸ் அண்ட் எபிலியன் குரூப் சொல்லியாச்சு. அடுத்து சொல்லணும் அந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லணும். இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லணும். அதுக்கு யூவி வேணும் நம்மளுக்கு இங்கே ஆர்டர் பேஸாக இருக்கிறதால யூவை x1 கமா x2னும் விஏ y1 கமா y2ன்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா எதில் எடுத்துருக்கோம் ஓவர் ஆறுங்கிறதால ஆறில் எடுத்துருக்கோம் சரியா. அங்கே ஓவர் என்ன கொடுத்துருக்காங்க அதுதான் என்ன பண்ணணும் ஆல்ஃபா பீட்டாவை எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி தென் ஆல்ஃபா இன்ட்டு u plus v is equal to என்ன சொல்லணும் alpha u plus alpha v ன்னு சொல்லணும். அதுக்காக alpha into uக்கு பல x1 கமா x2 எடுத்துருக்கோம் plus y1 கமா y2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஆல்ஃபா என்ன பண்ணிக்கலாம் உள்ளே கொண்டு எழுதிக்கலாமா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் x1 கமா x2 plus y1 கமா y2வை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கபடி x1 plus y1 கமா x2 plus y2ன்னு எழுதிக்கிறோம். தென் ஆல்ஃபா உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஆல்ஃபா x1 plus ஆல்ஃபா y1 கமா ஆல்ஃபா x2 plus ஆல்ஃபா y2. தென் என்ன பண்ணியிருக்கோம் ஆல்ஃபா x1 கமா ஆல்ஃபா x2 plus ஆல்ஃபா y1 கமா ஆல்ஃபா y2 ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல அதுபடி பிரித்து எழுதியாச்சு. தென் எல்லாத்துலேயுமே ஆல்ஃபா வெளியே எடுக்கும்போது ஆல்ஃபா இன்ட்டு x1 கமா x2 plus ஆல்ஃபா இன்ட்டு y1 கமா y2. தஃப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு x1 கமா x2 போல u plus ஆல்ஃபா இன்ட்டு y1 கமா y2 போல v. Therefore alpha into u plus v is equal to alpha u plus alpha v. ரெண்டாவது கண்டிஷன் என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா யூன்னு சொல்லணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படியே வச்சாச்சு. யூக்கு போல x1 கமா x2 எடுத்துருக்கோம் x1 கமா x2 எழுதியாச்சு. தென் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன பண்ணுறோம் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் x1 கமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் x2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் x1 உள்ளே கொண்டு வரோம் ஆல்ஃபா x1 ப்ளஸ் பீட்டா x1. ரெண்டாவது x2 உள்ளே கொண்டு வரோம் ஆல்ஃபா x2 ப்ளஸ் பீட்டா x2. தென் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கப்படி தனி எழுதுறோம் ஆல்ஃபா x1 கமா ஆல்ஃபா x2 ப்ளஸ் பீட்டா x1 கமா பீட்டா x2 எழுதுறோம். தென் ஆல்ஃபா வெளியே எடுக்கும்போது x1 கமா x2 வருது. இந்த ரெண்டுலேருந்து பீட்டா வெளியே எடுக்கும்போது x1 கமா x2 வருது. தஃபோர் ஆல்ஃபா x1 கமா x2 போல u ப்ளஸ் பீட்டா இன்ட்டு u. தஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆஃப் u இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா u ப்ளஸ் பீட்டா u. மூணாவது கண்டிஷன் என்னது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா யூன்னு சொல்லணும். அதுக்கு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆஃப் யூக்கு போல x1 கமா x2 போட்டாச்சு. பீட்டா உள்ளே கொண்டு போயிருக்கோம் பீட்டா இன்ட்டு x1 கமா பீட்டா இன்ட்டு x2. தென் ஆல்ஃபா உள்ளே கொண்டு போயிருக்கோம் ஆல்ஃபா பீட்டா x1 கமா ஆல்ஃபா பீட்டா x2. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா வந்து ஸ்கேலார் அது மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும் ஸ்கேலாக தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம் உள்ள x1 கமா x2 இருக்கும். நெக்ஸ்ட் x1 கமா x2 போல u போட்டாச்சு.
ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா யூ கிடச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் 1 இன்ட்டு யூ ஈக்குவல் டு யூ. ஸோ ஒன்னுங்கிறது ஒரு நம்பர், ஒன்று கூட எந்த ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அந்த நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 1 இன்ட்டு யூ ஈக்குவல் டு யூ தான், இது ஆப்வியஸ்லி. ஸோ 4 கண்டிஷன் ப்ளஸ் எப்லின் குரூப்பாக இருக்குது. தேர்ஃபோர் ஆர் கிராஸ் ஆர் இஸ் அ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர்.